ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிக உயர்ந்தது, மிகவும் கண்ணியமிக்கது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சத்திய மார்க்கத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாத்தின் பால் மக்கள் நுழைகிறார்கள். இந்த இஸ்லாமை, இந்த அழகிய மார்க்கத்தை, இந்த அழகிய வாழ்க்கை முறையை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, உலகெங்கும் நம்முடைய மார்க்கத்தை தவிர, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர, இந்த மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் மக்களுக்கு மத்தியில் பரவுவதும் இல்லை. அந்த மார்க்கத்தை, அந்த உன்னத மார்க்கத்தை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போல் வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? காரணம், இது அடிப்படையான ஒரு மார்க்கம். மனிதர்களுக்கும் மானுடத்தின் மீட்சிக்கும் மானுடத்தின் வெற்றிக்கும் அந்த மானுடத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு இறக்கி அருளின மார்க்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நவீன ஆய்வுகள் நமக்கு அனைத்தையும் இந்த சிந்திப்பதின் மூலமும், அறிவை பயன்படுத்துவதன் மூலமும், மனதை செலுத்தியதன் மூலமும், சரியான அந்த மன ஆற்றலின் மூலமும் மறுப்பாளர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தவர்கள், நாத்திகராக இருந்தவர்கள், இறைவனின் உள்ளமையை மறுத்தவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் எப்படிப்பட்ட இஸ்லாம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது அனைத்தையும் படைத்தவனாக இருக்கின்றவனை வெறுமன அவன் இருக்கின்றான் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வருபவர்களை பாருங்கள், வெறுமன படைத்தவனாக அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ்வை வணங்குகிறேன், அந்த அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று உடனடியாக இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு உடனடியாக தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் இதை பற்றி பேச இருக்கிறோம். இந்த ஃபித்ராவின் குரல், இந்த இயல்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரின் அடிப்படையில் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கிறான். எப்படி வைத்திருக்கிறான்? ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறான், அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திருஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வின் மீது சந்தேகமா? இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் மீது, இந்த வானங்களை பூமியிலும் படைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு சந்தேகமா என்று சூரா இப்ராஹிமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மீது எந்த சந்தேகமும் இல்லை. படைத்தவன், பரிபாலிப்பவன், இவன் அனைத்தையும் செய்தவனாகத்தான், அவன் ஒருவனைத்தான் நான் வணங்க முடியும் என்ற இந்த இஸ்லாத்தை மக்கள் ஏற்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அல்லாஹ்வின் அடியார்களே,
எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்றும் நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? அதிகமான சுபஹாத்துகள், இந்த இஸ்லாத்திலே அடிப்படை கோட்பாடுகளை தகர்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊடகங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த மார்க்கத்தில், இந்த உன்னத மார்க்கத்தின் அடிப்படைகளை சந்தேகத்திற்குள்ளாகக்கூடிய விஷயங்களையும், சுபஹாத்துகளை, சந்தேகங்களை, வீணான கேள்விகளை எழுப்பக்கூடியதாகத்தான் இன்று பூமி நம்மை சுற்றி இருக்கின்றது. ஆனால் எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வின் உள்ளமையை, அல்லாஹ் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன் படைத்தவன் இருக்கின்றான் என்பதில் கூட சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்குத்தான் முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சரி, இஸ்லாத்தை ஏற்க ஆசைப்படுபவர்களாக இருப்பவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட சந்தேகங்களை எழுப்பி விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் அரபி மொழியிலே சொல்வது போல், அரபி வரலாற்றுகளில் பதிவு செய்தது போல், ஒரு அராபி, அதாவது அரபு மக்கள் எல்லோரும் மதீனாவில் இருந்து, மக்கள் ஒரு நகரத்தில் இருந்து தூரமாக வாழக்கூடியவர் முதற்கொண்டு இந்த அடிப்படையை உணர்ந்துதான் இருக்கிறார். என்ன அவர் சொல்வாராம், காலில் பதிந்த தடம் ஒருவன் நடந்து சென்றதை காட்டுகிறது. ஒருவர் நடந்து சென்றால் அவர் கால் தடம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒட்டகத்தை மிருகம் சாணம் போட்டால் அது ஒட்டகம் என்று ஆதாரம் காட்டுகிறது. இந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை இருக்கும் பொழுது, இந்த அழகிய வானங்களையும் இந்த பூமியையும் தூணின்றி வான் படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதில் எவ்வாறு சந்தேகம் கொள்ள முடியும்? ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் இது காரணமாக இருக்கின்றது என்பதை மனிதன் அடிப்படையில் உணர்ந்திருக்க, அதைதான் இந்த ஆராபி, மக்களுக்கு மத்தியில் இருந்து தூரமாக வாழக்கூடியவர், மக்களுக்கு மத்தியிலே வாழக்கூடியவர்கள் அல்ல, நகரத்தில் இருந்து ஒதுக்குப்புறமாக தூரத்தில் வாழக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹ் இவ்வாறுதான் ஃபித்ராவிலே வைத்திருக்கிறான். நம்முடைய இயல்பு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கால் தடம் நடந்து போனால், ஒரு கால் தடத்தை பார்த்தால் இது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நடந்திருக்காது என்ற மனிதன் உறுதி கொள்கிறான். ஒரு சாணத்தை பார்த்தால் அந்த சாணம் ஒரு மிருகத்தம் போட்டதினாலே தவிர இந்த சாணம் இல்லை என்பதை உறுதி கொள்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வானம், பூமி, மலை, செடி, கொடி, மனிதனின் வாழ்வியல் முறை, மனிதன் படைத்த இந்த வாழ்க்கை முறையின் இயல்புகள், இது அனைத்தையும் ஒருவன் பார்க்கும் பொழுது இதை படைத்த அழகியவனும், ஆற்றல் மிக்கவனும், குறைகளுக்கு அப்பாற்பட்டவனும், நுட்பமானவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதில் எவ்வாறு நாம் சந்தேகம் கொள்ள முடியும் என்று ஒரு அராபி நகரத்தில் இருந்து ஒதுக்குப்புறமாக வாழ்பவரின் நிலையில் கூட இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, படைத்தவனினுடைய உள்ளமையில் சந்தேகம் கொள்ள முடியும் என்றால் அது மிகவும் மோசமான ஒரு வழிகேட்டின் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தாலே தவிர இந்த அடிப்படை ஃபித்ராவை யாரும் மறுக்க மாட்டார்கள். அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்றால் இது அனைத்தையும் படைத்தவன் ஒருவனாக தான் இருக்க முடியும். அவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இரட்சகன் இருக்கிறான் என்ற அந்த அடிப்படை கொள்கை. அல்லாஹ்வின் அடியார்களே, இது எதை காட்டுகிறது என்றால், தஃப்சீர் இப்னு கஸீரிலே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு முறை நாத்திகவாதிகள் அல்லது இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் வருகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் உள்ளமையை நாம் எவ்வாறு நம்புவது? கேள்வி, அல்லாஹ்வின் உள்ளமையை நாம் எவ்வாறு நம்புவது என்று கேட்கும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். கவனியுங்கள், எவ்வாறு கூறுகிறார்கள் பாருங்கள். என்னை விட்டு விடுங்கள், நான் வேறு ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன விஷயம் அது அபு ஹனீஃபா அவர்களே, என்ன விஷயம் சிந்திக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பாருங்கள், கடலில் ஒரு கப்பலை பற்றி என்னிடம் மக்கள் கேட்டார்கள். அதில் பல வகையான வியாபார பொருட்கள் உள்ளன. கவனியுங்கள், கப்பலில் இமாம் அபு ஹனீஃபா அந்த மக்களுக்கு எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதை பாருங்கள். கேட்ட கேள்வி என்ன? அல்லாஹ்வின் உள்ளமை, அல்லாஹ் இருக்கிறானா? ஏனெனில் இன்று இந்த பிரச்சனை, சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, சர்வ சாதாரணமாக
நார்த்தீக விஷயங்கள், இஸ்லாமின் அடிப்படை இறை மறுப்பு கொள்கைகளுக்கெல்லாம் வித்திட்டக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட விஷயங்களை மிகவும் எளிதாக ஒரு முஸ்லிம் கையாள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் உள்ளமையை எவ்வாறு நாங்கள் நம்புவது, இரட்சகன் ஒருவன் இருக்கிறான் என்று எவ்வாறு நம்புவது என்று கேட்கும் பொழுது அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கப்பலில் ஒரு கப்பல் செல்கிறது, அந்த கப்பலில் பல வகையான வியாபார பொருட்கள் உள்ளன, அதை காப்பவரோ அல்லது அதை ஒழுங்குபடுத்துபவர் யாரும் இல்லை. அப்படி இருந்தும் அது சரியாக போய்கொண்டே இருக்கிறது. கடலில் அலைகள் வருகிறது, அலைகள் ஓகிறது, காற்று பலமாக வீசுகிறது. எப்படி இருந்தாலும் அந்த கப்பல் தானாக செல்கிறது. ஏனெனில் அந்த காலத்தில் எந்த அளவிற்கு சரியான ஒரு உதாரணத்தை தர முடியுமோ அந்த அழகான உதாரணத்தை இமாம் அபூ ஹனீஃபா கூறுகிறார்கள். பாருங்கள், கப்பலில் பெரும் வியாபார பொருட்கள் இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அதை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை, அதை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, அந்த கப்பலை பராமரிப்பதற்கும் யாரும் இல்லை. ஆனாலும் கடலின் ஆழம், கடலில் கடுமையான காற்று வீசுதல், அலைகள் பெருக்கெடுக்கின்றன. இவ்வளவு தடைகள் இருந்தும் அந்த கப்பல் தானாக சென்று விடுகிறது, தானாக அந்த கப்பல் கடலில் சென்று விடுகிறது என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அலைகளை பிளந்து அவற்றிலிருந்து தப்பித்து செல்கிறது. யாரும் அதை ஓட்டவில்லை, யாரும் அதை செலுத்தவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் கேள்வி கேட்டார்களே, அல்லாஹ்வின் உள்ளமையை, அல்லாஹ் இருக்கிறானா என்ற ஒரு கேள்வி கேட்டார்கள் அல்லவா? அவர்கள் கேட்கிறார்கள், இது ஒரு அறிவில் இருக்கிறவர்கள் யாரும் இவ்வாறு கூற மாட்டார்களே அபூ ஹனீஃபா, எப்படி பேசுகிறீர்கள்? இவ்வளவு பெரிய கப்பலில் இத்துணை பொருட்களை ஒருவர் பராமரிக்காமல், அதை ஒழுங்காக அடுக்காமல், கப்பலை ஒழுங்காக நிலைநிறுத்தாமல், கப்பலை ஒழுங்காக சரியாக செவ்வாய்ப்படுத்தாமல், அதற்குரிய விஷயங்களை தயார்படுத்தாமல், அதை ஒரு மாலுமி ஓட்டாமல், அதே ஒரு மாலுமியும் அவர் சார்ந்த மக்களும் சேர்ந்து அதை பாதுகாக்காமல், காற்றடித்தால் சரியான முறையில் அதை கொண்டு போக வேண்டும், கடலில் பெருக்க அலை எடுத்தால் அதை சரியான முறையில் அந்த கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களுக்கு பின்னால் ஒரு காரணம் இருந்து அந்த கப்பலை பாதுகாக்காமல் தானாக இதெல்லாம் எவ்வாறு நடந்துவிடும்? இவ்வாறு சொல்பவர்கள் அறிவாளிகள் அல்ல. ஒரு அறிவு சார்ந்தவர் இவ்வாறு எல்லாம் பேச முடியாது என்று சொன்னார்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போட்டு வாங்குகிறார்கள் அவர்களிடம். அப்படியா? அப்படி என்றால் என்ன? இந்த கப்பல் ஒரே விஷயத்தில் தானாக இது சென்று விட்டது, யாருமே இல்லாமல் இது அனைத்தும் நடந்து விட்டது என்று சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், மடையர்களே, இந்த வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு கண்முன்னால் இத்தனை விஷயங்களையும் செய்பவனுக்கு பின்னால் யாரும் இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு சிறிய கப்பலின் பயணத்தை நான் உதாரணமாக கூறின உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறிவிப்பவர்கள் யாரும் இந்த வார்த்தையை கூற முடியாது. ஏனெனில் நிச்சயமாக யாராவது அந்த கப்பலை பாதுகாக்க வேண்டும், அந்த கப்பலை ஓட்ட வேண்டும், அந்த கப்பலை பராமரிக்க வேண்டும், அதில் உள்ள பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று பின்னால் ஒரு காரணம், ஒரு விஷயம் இருந்துதான் இது நடக்கும் என்று நம்பக்கூடிய நீங்கள் இதை மட்டும் தானாகவே அனைத்து விஷயங்களும் இந்த உலகத்தில் வந்து விட்டதா? இந்த வானம் பூமிக்கு பின்னால் இதை படைத்தவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்ற கேள்வி உங்களுக்கு எவ்வாறு இயலாமல் இருக்கும் என்று சொன்னவுடன் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த கேள்வியை கேட்டவுடன் அவர்கள் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் அங்கேயே அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், அவர்கள் அங்கேயே சாய்ந்து அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொள்கிறார்கள். இவ்வளவுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வளவுதான் அடிப்படை விஷயம். அல்லாஹ்வை பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். இந்த விஷயத்தை நாம் புரிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது முக்கியமாக யாருக்கென்றால் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டும் முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மிலே எத்தனை பேர் இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு ஆளாகிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சாதாரண விஷயங்கள் அல்ல, சர்வ சாதாரணமாக இறை மறுப்பு கொள்கை சித்தாந்தங்கள் இந்த நாட்டில், நாம் வாழக்கூடிய நாட்டில், நாம் வாழக்கூடிய ஊரில் எங்கும் கொட்டி கிடக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ். யூடியூபை திறந்தால் போதும், மற்ற விஷயங்களை பார்த்தால் போதும், சர்வ சாதாரணமாக மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இறை மறுப்பு கொள்கைகளுக்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தெரிஞ்சோ தெரியாமோ, ஏன்
சில நேரம் நம்மால் சொல்ல முடியவில்லை, நமக்கு நெருங்கியவர்கள் கூட இந்த கொள்கையில் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், நாத்திகராகி விட்டார்கள், அல்லாஹ்வின் உள்ளமையை ஈமான் கொள்ள முடியவில்லை என்ற ஒரு விஷயங்கள் வரும் பொழுது உண்மையிலேயே நம் நெஞ்சை பிளக்கின்றது, நம் நெஞ்சை கவலைக்குள்ளாகின்றது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை அனைத்தும் நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் இந்த ஃபல்சஃபா என்று சொல்லப்படக்கூடிய தத்துவங்களை கொண்டுதான் நாம் நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ்வின் உள்ளமையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிலாசபி என்ற விஷயத்தை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கிரேக்க தத்துவ புத்தகங்களை வாசிப்பதிலிருந்து உங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கிரேக்க தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் பற்றி படிக்கக்கூடிய பிலாசபிகளை படிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்திற்கு மிகவும் முரணான விஷயங்களை தெளிவாக காட்டக்கூடியது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் பல விஷயங்களை, அல்லாஹ்வின் உள்ளமையை, ஒரு இறைவனுடைய உள்ளமையை அர்த்தத்தை சிதைத்தவர்கள் தான் பெரும் பங்குக்கு இவர்கள் வகித்தார்கள். இப்படிப்பட்ட நூல்களை வாசிப்பதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் உள்ளமையும் அல்லாஹ்வுடைய ஈமானும், மறுமை, சொர்க்கம், நரகம், இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வெளியிலிருந்து ஒரு சித்தாந்தம் நிரூபித்துத்தான் நான் நம்ப வேண்டும் என்ற அர்த்தம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அவர்கள் எந்த ஒரு விஷயம் யாருமே இல்லாமல் தானாகவே அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது அவர்களை படைத்துக் கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். ரப்புல் ஆலமீன், ரட்சகன் அல்லாஹ் கேட்கிறான், அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அவர்களே எந்த ஒரு விஷயமும் இன்றி அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா, யாருமே இல்லாமல், அல்லது அவர்களே தங்களையே படைத்துக் கொண்டு விட்டார்களா? இரண்டுமே தப்பு. எந்த ஒரு விஷயம் இல்லாமல் தானாக ஒருவன் படைத்துக் கொள்ள மாட்டான், அதே போல் தன்னையே ஒருவன் படைத்துக் கொள்ளவும் மாட்டான். அப்படி இருந்தால் இதற்கு என்ன பதில்? அல்லாஹு காலிகுஸ் ஸமாவாதி வல் அர்த். இதை படைத்தவன் அல்லாஹ், நம்மை படைத்தவன் அல்லாஹ். இதற்கு முன்னால் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறவன் தான் நம்மையும் படைத்தான். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காரணியாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு புகட்டுகிறான். இதை வெளியே வரக்கூடிய ஒரு தத்துவத்தின் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கிடையாது. இதை குர்ஆன் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. குர்ஆன் இந்த விஷயங்களை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை பிடிக்கக்கூடிய சமுதாயமாக, இந்த குர்ஆனின் பால் திரும்பக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே கூறினோம், இஸ்லாம் என்பது இந்த முஸ்லிமாக நாம் வாழுகிறோம் இந்த பூமியில் என்றால் அது வெறும் ஒரு சடங்கல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கென்று கொள்கை இருக்கிறது, அகீதா இருக்கிறது. அந்த கொள்கையை தகர்க்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது என்ன மாதிரியான ஒரு சித்தாந்தமாக இருக்கட்டும், குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தந்த அந்த கொள்கைக்கு எந்த ஒரு கொள்கையும் நாம் மேலே வைத்து பார்க்க மாட்டோம். அந்த கொள்கைக்கு முரண்படக்கூடிய எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எப்படிப்பட்ட நாட்டிலே இருக்கிறோம்? வெறுமன நாம் முஸ்லிம்கள் மட்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோரும் கலந்து வாழ்கிறோம், எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிறார்களா? இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அல்லாத பல மதத்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் தன் கொள்கையை பாதுகாப்பதில் எந்த வகையான ஒரு அலட்சிய போக்கை காட்டக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
கேட்டால் இதற்கு நல்லிணக்கம் என்று ஒரு வியாக்கியானம் பேசாதீர்கள். நல்லிணக்கம் என்பது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் கொள்கையிலே திருப்தி கொள்வதற்கு பெயர் நல்லிணக்கமா? அவர் கொள்கையிலே திருப்தி கொள்வதும் அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்வதும் அதை சரி என்று காண்பதற்கு பெயர் நல்லிணக்கமா? அவர்களே இதை நல்லிணக்கம் என்று விரும்பவில்லை. நீங்களே உங்களை அவர்கள் முன்னால் நல்லவர் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு போலி பிம்பத்தை தான் நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். உண்மையில் மார்க்கத்தை கடைபிடித்து பாருங்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடமும் மதிப்பை நீங்கள் பெற முடியும். அல்லாஹ்வின் அடியார்களை, ஏன்? அல்லாஹ்வை திருப்தி கொள்பவன், அல்லாஹ் ஒரு அடியானை திருப்தி கொண்டு விட்டால், அல்லாஹ்விடம் அவன் கண்ணியத்தை பெற்று விட்டால், இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைவரிடமும் அவன் கண்ணியத்தை பெறுவான். ஆனால் திருப்திப்படுத்த வேண்டும், எதையோ நாம் ஒரு விஷயத்தை அவர்களிடம் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரின் கொள்கைகளையோ அவர்களுடைய சித்தாந்தங்களையோ நாம் ஏற்றுக்கொள்வதாக அது ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மார்க்சிசம், கம்யூனிசம் என்று பல சித்தாந்தங்கள், பல கொள்கைகள் என்னவென்று தெரியாது. ஆனால் ஒருவர் மார்க்சிச கட்சியிலே இருப்பார். மார்க்சிசம் என்ன சொல்வது என்பது தெரியுமா உங்களுக்கு? அந்த மார்க்சிசம் அல்லது அந்த கம்யூனிசம் இஸ்லாத்திற்கு முரண்பட்டதா அல்லது இஸ்லாத்தை ஆதரிக்கிறதா என்பது என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கொள்கை நமக்கு எங்கே போனது? இந்த கொள்கையில் பிடிப்பு இல்லாததன் காரணமாகத்தான் நம்மிலே குறைந்து கையை விட்டு எண்ணலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த குறைந்து கையை விட்டு எண்ணுபவர்கள் நம்மிலே இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகிறார்களே. நம்மளது இஸ்லாத்தை விட்டு, இந்த மார்க்கத்தை விட்டு, இஸ்லாத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு வெளியேறவர்களை எதன் காரணம்? கொள்கையில் உள்ள அந்த பிடிப்பு இல்லாமல் போவது. அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கென்பது ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கைக்கு முரணாக வரக்கூடிய எந்த ஒரு சித்தாந்தத்தையும் அதை ஒருபோதும் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், பொதுவாக அறிந்து கொள்ளுங்கள். மார்க்சிசம் என்ன சொல்கிறார்கள்? என்ன விஷயத்தை பேசுகிறது? வரலாறு நமக்கு ஒன்றை தான் காட்டுகிறது. பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், பணக்காரனை ஏழை அடிமைப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, பணத்திற்காக வாழ வரவில்லை இந்த பூமியில். நாம் பணத்திற்காக வாழ வரவில்லை. அவன் நோக்கத்தை பாருங்கள். மார்க்சிசம் என்ன சொல்கிறது என்று சொல்கிறார்கள்? இந்த வரலாறு எதை காட்டுகிறது என்றால், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், பணக்காரனை ஏழை அடிமைப்படுத்துகிறான். இதற்கு ஒரு சரியான தீர்வு என்றால் மார்க்சிசம், இதற்கு சரியான தீர்வு என்றால் பொது உடைமை, கம்யூனிசம். அல்லாஹ்வின் அடியார்களே, நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் கொடி கட்டி பறப்பதற்காக நாம் வரவில்லை. இந்த பூமியில் நாம் வந்தது அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ்வதற்கு. நோக்கத்தை தடம்புரள செய்யாமல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு காசு இருக்கும், சில பேருக்கு காசு இருக்காது. சில பேர் பணக்காரராக இருப்பார், அவருக்கு ஒரு வகையான சோதனை. சில பேர் ஏழையாக இருப்பார், அவருக்கு ஒரு வகையான சோதனை. ஆனால் யாரும் இங்கு அல்லாஹ்விடம் பணத்தை கொண்டோ பொருளாதாரத்தை கொண்டோ அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கான அடையாளம் அல்ல. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் அல்லாஹ்விடம் பெரும் கண்ணியத்தை பெற்றவர்கள் யார் என்றால், உங்களில் ஆக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு பணம் தேவையில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு பணம் தேவையில்லை. அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு பிகல்பின் சலீம், சுத்தமான அந்த எண்ணம், வணக்க வழிபாடு, இணை வைப்பின்றி வாழ்க்கை, பிதஅத் இல்லாத சுன்னா, நபி வழியை பின்பற்றுதல், இதுதான் அடிப்படை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ரப்புல் ஆலமீன், உங்களில் ஆக அல்லாஹ்விடம் கண்ணியத்தை பெற்றவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர். இந்த அடிப்படையை இங்கே தகர்கிறது. பணக்காரன் ஏழை தான் பிரச்சனை. எது பிரச்சனை? உனக்கு அது பிரச்சனை. பூமி பூமி, உலகம் உலகம், வாழ்க்கை. இந்த துனியாவிலே நாம் நன்றாக சாப்பிடணும், படுக்க வேண்டும், தூங்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய உங்களுக்கு அது பெரிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எங்கள் மார்க்கம் கற்றுத்தந்தது, எங்களுக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தந்தது, வறுமையிலும் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், பணமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், எல்லா நேரங்களும் அல்லாஹ்வை வணங்குவோம். ஒருவரின் பொருளாதார நிலையை கொண்டு ஏற்றத்தாழ்வு எங்களிடம் கிடையாது. பொருளாதார நிலையை கொண்டு ஏற்றத்தாழ்வு எப்போதும் கிடையாது மார்க்கத்தில். பணம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு அதன் வகையான சோதனை. அவர் ஜக்காத்தை தர வேண்டும். அந்த பணத்திற்கு யாருக்கு செலவு செய்கிறார், எவ்வாறு செலவு செய்கிறார் என்ற அனைத்திற்கும் அவர் நாளை அல்லாஹ்வின் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் சொல்கிறேன் என்றால்,
இந்த குத்பாவை ஆரம்பம் செய்தது இஸ்லாத்தை ஒரு பக்கம் மக்கள் இதற்பால் ஈர்ப்பெடுத்து உள்ளே வருகிறார்கள். அதிலே நாமும் சில பேர் கையை விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் மோசமான கொள்கையின் தாக்கத்தினால், சித்தாந்த தாக்கத்தினால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல் இன்று அதிகமாக உங்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ஏஐ காலத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று கையிலே சர்வசாதாரணமாக நம் கைகளில் இன்று ஏஐ தவழ்கிறது. நம்முடைய கைகளில், நம்முடைய மொபைல்களில் இன்று ஏஐ, எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ. இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்க விஷயங்களை தயவு செய்து இந்த ஏஐயிடம் திரும்பி விடாதீர்கள். எந்த அளவிற்கு என்றால், சுப்ஹானல்லாஹ், காதில் வந்தது ஒருவர், இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதை உண்மை நீ நினைக்கிறாயா? எதற்கு இந்த கேள்வி? எதற்கு இந்த ஏஐயிடம் எதற்கு இந்த கேள்விகள்? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? முதலில் ஏஐ யார்? உங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்ட வஹியா? நமக்கு என்ன ஏஐ என்பது யார்? நமக்கு நபியா? நமது உலமாக்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதனுடைய கழிவுகள், மனிதனுடைய எண்ணங்களுடைய மொத்த சேமிப்பு கிடங்குதான் இந்த ஏஐ. மனிதனின் அனைத்தும் நல்லது, தீமை, கெட்டது, கண்டது, களியது, நல்லது, கெட்டது என்ற அனைத்தையும் யோசித்து அதன் பால் வெளிப்பட்ட அனைத்து குப்பைகளையும் ஒன்றாக சேர்த்து, அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து, அதில் நல்லதும் இருக்கலாம், அதில் தீமையும் அதிகமாக இருக்கும். அந்த மனிதனுடைய எண்ணங்களை திரும்ப சேகரித்து அதை மக்களுக்கு கேட்டார் கேள்விகளுக்கு போல் பதில் சொல்வதுதான் இந்த ஏஐ. இது ஒன்றும் நமக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு வகை அல்ல, அல்லது நாம் பின்பற்ற வேண்டிய நபி அல்ல, அல்லது நாம் கட்டுப்பட வேண்டிய உலமாக்கள் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை சத்தியம் என்பதை தான் ஏற்று வாழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய சத்தியத்தின் இன்னும் தெளிவுகளையும் ஆதாரங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையை வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். இதை தாண்டி இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்பது ஏன் நீங்கள் கேட்பீர்கள்? அது என்ன வந்து பதில் சொல்லும் தெரியுமா? உங்களுக்கே தெரியாது, சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கே தெரியாது. இஸ்லாத்தை வெளியேற்றுவதற்கான காரியங்களை அது உங்களுக்கு எடுத்துக் கொடுத்தால் என்ன பண்ணுவது? நமக்கு இதில் சூழ்ச்சி செய்ய மாட்டார்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நமக்கு இதில் சூழ்ச்சி செய்ய மாட்டார்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? ஆம் என்று சொல்லுங்கள். இந்த ஏஐ மூலியமாக முஸ்லிம்களின் சித்தாந்தங்களின், முஸ்லிம்களின் கொள்கையை நாம் தகர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? இல்லை என்று. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில், எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, அல்லாஹை நான் அழைக்கிறேன் என்றால் நான் அல்லாஹை மட்டும் தான் அழைக்க முடியும், மரணித்தவரை நான் அழைக்க முடியாது. சரியா? இது தௌஹீத். மரணித்தவர்களை, நபிமார்களாக இருக்கட்டும், கபர்களாக இருக்கட்டும், யாரையும் நான் அழைக்க முடியாது. அது ஷிர்க், இணை வைப்பு. அது மார்க்கத்தில் விட்டு நம்மை வெளியேற்றிவிடும். இதை நீங்கள் ஏஐயிடம் கேளுங்கள், என்ன சொல்லும்? இஸ்லாத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது கூடாது என்று சொல்கிறார்கள், சில பேர் இதை கூடும் என்று சொல்கிறார்கள். நாம் இதில் ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் முன்மொழிகிறேன் என்று பேசும். இதுதான் ஏஐ. ஏனெனில் அதற்குரிய தகவல்கள் என்ன? இதில் சத்திய தகவல்களும் அதிலும் இருக்கும், அசத்தியமான தகவல்களும் அதில் இருக்கும். இதை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது? அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டாமா? கண்டதையும் எடுத்துக்கொண்டு ஏஐயில் நாம் டைப் செய்து தெரிந்து கொள்வோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார், இது மிக முக்கியமான காரணம். மாபெரும் சுபஹாத்துகளில் இன்று உலகத்தை, முஸ்லிம்களுக்கு மாபெரும் ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது என்றால் இந்த ஏஐ, இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருங்கள். நம் மக்களுக்கு சொல்லுங்கள், மார்க்க விஷயங்கள், மார்க்கத்தை பற்றிய சந்தேகங்கள், தஃப்சீரின் விளக்கங்கள், மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், படித்து கல்வியை பெற்று உலமாக்களிடம், மரபு வழி கல்வியை சரியான முறையில் படித்த உலமாக்களிடம், படித்த மாணவர்களிடம் நேரடியாக சென்று கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாததை அறிந்த படித்த மக்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அஹ்ல ذிக்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு உள்ளாகக்கூடிய சுபஹாத்துகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இன்னும் மென்மேலே உயரச் செய்வானாக. இந்த மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் உயர்த்துவானாக.
அதே போல் நம் முஸ்லிம்களாகிய நாம் கொள்கையில் பால் பிடிப்பாக இருக்கக்கூடிய மக்களாக, கொள்கைகள் விஷயத்தில் எதற்கும் சமரசம் இல்லாத கொள்கையுடைய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்தவித தொழில்நுட்பம் நம்மை பால்படுத்தி விடக் கூடாது. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.